சென்னை கவின் கலை கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, இந்த மாணவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? பெரியமேட்டில் இருக்கக்கூடிய அரசு கவின் கலை கல்லூரி மாணவர்கள் இன்று காலையிலிருந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி வளாகத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தற்கொலையை தடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பல்வேறு விதமான கோஷங்களை எழுப்பி தற்போது வரை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தியும் பொங்கல் அன்று கட்டாய விடுமுறையை அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசை கண்டித்து பல்வேறு விதமான அந்த மாணவர்கள் ஓவியங்களை வரைந்து பேனர்களாக இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் அவர்கள் வைத்து கண்டனத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் விவசாயிகள் தற்கொலையை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகள் உடனடியாக அது தொடர்பான உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். மேலும் விவசாயிகள் தற்கொலையை தடுக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியபடி அந்த மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தையொட்டி பெரியமேடு போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கே பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் போலீசார் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, வாய்ப்பிருந்தால் அந்த மாணவர்களோடு கலந்துரையாட முடியுமா? கண்டிப்பாக ஏற்கனவே இந்த சம்பவ இடத்திற்கு அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்தவுடன் அந்த மாணவர்களிடம் நாம் பேசினோம். அவர்கள் குறிப்பாக விவசாயிகள் மரணத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கவில்லை. இது போன்ற காரணங்களை முன்னிறுத்தி அவர்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இன்று அவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் விவசாயிகள் குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிரான போக்கை தான் மத்திய அரசு கையாண்டு வருகிறது. எனவே அதை கைவிட வேண்டும். அதுபோல தமிழர்கள் விரோத போக்கையும் மத்திய அரசு கையாண்டு வருகிறது. அதையும் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி சுப்பிரமணியன்.